எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கோபமாக இருப்பீங்கன்னு தெரியும். 3 மாதமா எங்கடி போயிருந்தேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கெலாம் பதில் சொல்லி நான் தயவு செஞ்சு நான் டைம் வேஸ்ட் பண்ணவே விரும்பலை. இதுக்கப்புறம் வீடியோ இப்படி தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுத்தமாக எனக்கு டைம் கிடைக்க மாட்டேது, எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேது. எனக்கு சாலிடாக 3 ஹார்ஸ் கிடைச்சாதான் என்னால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு கிடைக்கவே மாட்டுது. இப்போ கூட ஒருத்தர் 2 நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க போல் பார்த்தேன். அதனால தான் சரி, எப்படியாவது அந்த ஒருத்தருக்கோசமாவது எப்படியாவது இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுரு போனா, ஜங்குக் மாதிரியே ஒருத்தன் அந்த கிணத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்திருப்பான். அதோட தான் முடிச்சிருப்போம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெவியாக பேக்ரவுண்ட் நாய்ஸு அதெல்லாம் வரும் தான். ஏன்னா மைக்கை எங்கள் ஜிமிஷி கடிச்சு போட்டுச்சு. அதனால் ஒன்றுமே இல்லை, அப்படியே தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம திருப்பியும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யாரு நீ யாரு நீ அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஜேகே திரும்பி ஓடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அவனால் நவரவே முடியல. அது நின்னபடி அப்படியே இருக்கிறான். உடம்பு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்குது. ஆனால் அவனுக்கு ஓடணும்னு சொல்லிட்டு அவன் அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. அப்படியே லெஃப்ட் சைடில் அதுவும் ரைட் சைடில் ஜேகேவும் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஒயனை பார்க்கலாம். ஒயனுக்கு ஏன்னே தெரியல, தூக்கமே வரலை, ஒரு மாதிரியாகவே இருக்குது. இப்போ திடீர்னு அந்த அவ கையில் ஒன்று மாட்டிகிட்டு இருப்பாள், அது ரொம்ப ரொம்ப இச்சிங்காக இருக்குது. அப்படியே எழுந்திருப்பா. ஐயோ கடவுளே, என்னடா இது அப்படின்ட்டு இப்போ அப்படியே அதை பார்த்துட்டு அங்கே அப்படியே அது கையை ஒரு மாதிரியாக ஆகுது, எனக்கு ரெட் ஆகுது. என்னடா இது புது கதையாக இருக்குது. சரி, ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கோம், சரி போய் வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறா. சுத்தமாக தூக்கமே கலைஞ்சிடுது. ஷோ, என்னடா இது. சரி, இந்த ஜேகே பையன் என்ன எதுவும் பண்ணுறான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பால்கனிலேருந்து கீழே எட்டி பார்ப்பா. கீழே எட்டி பார்த்தா அங்கே ஒரே ஒரு ஜேகே தான் இருக்கிறாங்க லெஃப்ட் சைடில். டேய் ஜேகே, என்னடா அங்கே தனியாக அங்கே நின்றுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல. அதான் தூக்கம் வரலன்னா இந்த மாதிரி நடமாடிட்டு இருப்பியா? பாம்பு கேம்பு வந்தால் என்னடா பண்ணுவேன்? போய் படுப்போ. சரி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரியாக நடக்கிறான். என்ன இவன் ஒரு மாதிரியாக பண்ணிகிட்டு இருக்கிறான். அவளுக்கு பேர் லூசு. சரி நம்ம போய் படுப்போம் அப்படின்ட்டு திருப்பியும் ஒயன் போய் படுத்துடுறா. அங்கே ஜேகேக்கு தூக்கமே வரல. அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒரு மாதிரியாக, கண்ணே சிமிட்டாமல். அதே மாதிரி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஒயன் ஜேகே 2 பேருமே கிளம்புறாங்க ஊருக்கு. அம்மா எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ அப்படி நீங்கள் எல்லோரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஜேகே கம்முன்னு தான் இருக்கிறான். காலையிலேருந்து உங்ககிட்ட பேசவே இல்லை. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு வேளை கோச்சிக்கினான் போல், நேற்று தான் நம்ம தான் தெத்தி விட்டுட்டோமே, அதனால் கோச்சிக்கினான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி கம்முன்னே இருக்கிறீங்க. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்க கொஞ்சம் உங்கள் கூட பேசுகிறதுக்கு. அதே மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் இப்போ காரில் தான் போயிட்டுருக்கிறீங்க. ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கிறான் ஜேகே. இப்போ நீங்கள் அப்படியே அவன் கையை பிடிக்கிறீங்க, ஒரு மாதிரியாக ரியாக்ஷன் தரான், ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிறான். டே, என்னாச்சு ஜேகே? என்ன கோச்சிக்கினியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போ என்னடா இப்பெல்லாம் நீ பண்ண மாட்டியே? ஜேகே என்னடா அவனுக்கு? ஏன்டி இப்பெல்லாம் பண்ணுற? மொத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டி பார்க்க போகிறாங்க. அம்மாவுக்கு தான் தெரியுமேடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என்னது? அப்படி இல்லை, ஒரு மருமகனாக பிடிக்கும்.
ஓ, அப்படியா? ம், சரி. ஒன்றும் இல்லை. என்னடா, என்ன சொல்லு. கோச்சிங்கன்னா தானே எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போடா, ஒரு மாதிரியாக பண்ணிகிட்ருக்குற. சி அப்படின்ட்டு இப்போ எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறீங்க. நீங்கள் இப்போலாம் வந்து வீட்டிலே தங்குறது கிடையாது, ஜேகே கூட தான் இருக்கிறீங்க. அவனோட வீட்டில் தான் இருக்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் போய் வந்து 1 வீக் ஆயிருக்கும். அப்படி இருந்தும் உங்ககிட்ட அவன் வந்து அவ்வளோவா பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டான். நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு வேளை அவன் இன்னுமே கடுப்பாக தான் இருக்கான் போல் அப்படின்னு விட்டுருப்பீங்க. இப்போ கூட இப்போ மார்னிங் வந்து அவன் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிகிட்ருக்கிறான். நீங்கள் போயிட்டு கேட்குறீங்க, ஜேகே டேய் இங்கே பாடுறா, என்ன உனக்கு பிரச்சனை? என்ன நீ, நானும் பார்த்துட்ருக்குறேன், ரொம்ப தான் நீ வந்து பண்ணுற ஜேகே, சரி கிடையாது. என்ன பண்ணிட்டேன் இப்போது? என்னடா முன்ன மாதிரியே நீ எல்லாம் இப்போல்லாம் இல்லை தெரியுமா? முன்ன மாதிரி இல்லையா? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன இப்போ? ஏய், இதுக்கே இப்படி பதறடி? என்னடா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவன் கண்ணத்தை பிடிச்சி பிடிச்சி கிள்றீங்க. அவன் வந்து உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறான், ஒரு மாதிரி அது வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே ஃபீட் ஆகலை. எப்போவுமே ஜேகே வந்து உங்களை அப்படி மேலேயும் கீழேயும் ஃபுல்லாலாம் பார்க்கவே மாட்டான். ஒரு மாதிரி உங்கள் கண்ணை பார்த்து தான் பேசுவான், உங்ககிட்ட பேசவே ரொம்ப கூச்சப்படுவான். அப்படி தான் இருப்போம். நீங்கள் தான் போயிட்டு அவனை ஏற்றி விடுவீங்க, எப்போ பாரு ரொம்ப டீஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்படி தான் ஜேகே ஏன் இப்போல்லாம் பார்த்துட்ருக்குற? ஒன்றும் இல்லடி, நல்லா இருக்குது. அதான் நீ வேலைக்கு கிளம்பு. ஏன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை அப்படி இப்படி டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். அந்த ஹக்கும் அப்படி தெரியல, உங்களுக்கு நல்ல ஹக்கு மாதிரியே ஃபீல் ஆகலை. சரி ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படி டப்புன்னு அவனை வந்து கடன்னு அமுச்சு விட்டுடுறீங்க. ஐயோ சே, என்னத்த திம்பானோ, ஆளே மாறி போய் கிடக்குறேன் சே அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அப்போ தான் உங்கள் கையை நோட்டீஸ் பண்ணுறீங்க. உங்கள் கையில் இருந்ததை காணும். உங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. எங்கடா ஐயோ சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீட்டையே புரட்டி போட்டுட்ருக்கிறீங்க. தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. கடைசி வரைக்குமே அது கிடச்சே இருக்காது. அப்படியே இன்றைக்கி வந்து நைட் ஆகுது. இன்றைக்கி வந்து உங்கள் வீட்லேயும் யாருமே இல்லை, ஜேகேவோட அம்மா அப்பாலாம் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. அவங்க 2 பேருமே ஜேகேவோட பாட்டியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கி நீங்களும் ஜேகேவும் மட்டும்தான் இருப்பீங்க. இப்போது மணி ஒரு 8:30 இருக்கும். அப்போ வந்து கார் சவுண்டு வருது. நீங்கள் வெளில போய் பார்த்தா அவன் வந்துட்டுருக்கிறான் காரில். வந்துட்டானா? சரி, நம்மளுக்குற பயமாக இருக்குது, சரி கீழே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. அப்படியே அவனை பார்த்துட்டு எனக்கு சொல்லும் கிட்ட போகிறீங்க. அப்படியே அவனை ஹக் பண்ணலான்னு போவீங்க. அப்போ தான் அவனை நோட்டீஸ் பண்ணுறீங்க, உங்கள் கையில் இருந்தது அது வந்து வெளியில் இருக்குது. இது எப்படிங்க வந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அதை தேடலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே ஜேகே அப்படி உங்களை பார்த்து முறைக்கிறான். உங்களுக்கு வந்து எப்படி, நீங்கள் முன்னாடி போகிறீங்க, உங்களுக்கு அவன் முறைக்கிறதும் நீங்கள் இந்த சைடு திரும்பிகிட்ருக்க சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவன் பேக்லேருந்து முறைக்கிறதும் உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபீல் ஆகுது. சரி நீங்களும் சரி அவன் நார்மலாகவே அப்படி தான் பார்க்குறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எடுக்கிறீங்க. அது எப்படி இருக்குதுன்னா, யாரோ அதை மிதிச்சு உடச்சி விட்டா மாதிரியே இருக்குது. அப்படியே இது கட்ட முடியாத நிலைமையில் இருக்குது. இது என்ன இப்படி இருக்குது சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதை எடுத்து அப்படியே அந்த உங்கள் பேக்கெட்டில் வைக்கலாம்னு போகிறீங்க. என்ன எப்படி இங்கே வருதுன்னே தெரில ஜேகே. அதான் கீழே இருக்குல்ல, விட்டுறேன். அங்கேயே என்ன சொன்னாங்க, அந்த ஊரை விட்டு வர சொல்ல தூக்கி போட்டு வர சொன்னாங்க. நீ என்ன இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கிற? நீ சொல்கிறது ஒரு வாஸ்தவம் தான்.
ஆனால் இது ஒரு மாதிரியாக இருக்குதே. போட்டு வா ஒயன். சரி சொல்லிட்டு நீங்களாம் அவன் பேச்சை நம்பிக்கிட்டு அங்கேயே திரும்பி போட்டு வந்துடுவீங்க. இப்போ அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அவனும் நார்மலாக தான் இருப்பான், சாப்பிட்ருப்பான். இப்போ அப்படியே அது பெட்ரூமில் தான் உட்காந்துட்ருக்கிறீங்க. அவன் பாட்டுக்கு அவனுடைய கோட்டை கட்டிட்டு அவன் வந்து அந்த நைட் ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டுட்ருக்கிறான். இவன் வந்துட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே பெட்டு மேலே விழுவுறான். எப்பயும் போல தான் விழுவான். நீங்களும் விட்டுடுறீங்க, டிவியை தான் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். என்ன சார் இன்னைக்கு ஓவராக ரொம்ப பாசத்தை பொழிகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் ஒயன். கேளு. எனக்கு ஒன்று, சாரி, உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? ஜேகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜேகே. சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா எந்த அளவுக்கு? நம்மளுக்கு நடுவில் எதுவுமே நடந்தது இல்லையா ஒயன்? எப்படி நீ அப்படி சொல்லலாம்? என்ன ஜேகே பேசுகிற? என்ன பேசுகிற நீ? எனக்கு புரியல. ஷோ, புரியாத மாதிரியே நடிக்காத ஒயன். ஜேகே, என்ன நீ ப்ராங்க் ஏதாவது பண்ணுறியா? இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு பயமாக இருக்கு. இதில் என்னடி பயம் இருக்குது? எல்லாரும் பண்ணுறது தானே. ஜேகே, நீ முதல்ல தள்ள. நான் எதுக்கு தள்ளணும்? நான் எதுக்கு நீ தள்ளணும்? பிடிக்கும்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் ஃபோனை ஜேகே தொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி வந்துட்டு இருக்கீங்க. அவனும் உங்ககிட்ட தள்ளி வந்துட்டுருக்கோம். நீ அப்படியே டப்புன்னு ஏந்துக்கிறீங்க, அவனும் பொறுமையாக ஏந்துக்கிறான். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறத ஜேகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளில போகலான்னு பார்க்குறீங்க. அப்படியே இந்த டோர் லாக்கை திறக்கலான்னு போகிறீங்க. அப்படியே உங்கள் கையை போச்சு இழுத்து அப்படியே செவுத்துலேயே உங்களை லாக் பண்ணுவானா? உங்களுக்கு அப்படியே உங்கள் ஹார்ட்டை டபடபடபடன்னு அடிக்குது. என்னடா பண்ற? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? சொல்லு. என்ன ஜேகே, என்ன நீ பண்ற? விட்றா. உன்னை ஃபோர்ஸ் பண்ணவும் முடியல. சின்னாடி பொண்ணு நீ அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவங்கள லூஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு அந்த ஹோல் பாடி உங்களுக்கு ஷேக் ஆகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா இவன் இப்படி பண்ணுறான்ட்டு. நீ என் ஜேகேவே கிடையாது. ஏன் இப்படி திடீர்னு இப்பெல்லாம் பண்ணுற? நீ எப்போவுமே இப்படி பண்ண மாட்டேதானே, ஏன் இப்படி பண்ணுற? ஷோ, எப்போ வர இந்த டைலாக் எடுத்துருவா. நீ ஜேகே இல்லைன்ட்டு. சரி, ஆமாண்டி, ஜேகேவே இல்லைன்னு சொன்னா நடி பண்ணுவேன். என்ன பேசுற? என்ன நீ பேசுற? நான் ஜேகேவே இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஜேகே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவனோட ஷர்ட்டை கழட்டுவான். ஆக்சுவலாக நீ மோஸ்ட்டாக ஜங்குக்கு முன்னாடி ஷர்ட்டெல்லாம் கழட்டினது கிடையாது இது வரைக்கும். அவ்வளோவெல்லாம் நீங்களும் பார்த்தது கிடையாது. இப்போ அப்படியே அவன் ஷர்ட்டை கழட்டுறான். அப்படியே அவனுடைய அந்த ஸ்பைன் இருக்கிற இடத்துல அந்த மூன் டாட்டூ இருக்குது. நீங்கள் அப்படி உங்களுக்கு பேசவே வரல. சொல்லு.
ஜங்குக் என்ன? ஜங்குக் இல்ல, ஜிமின். ஜிமினா அப்படின்ட்டு நீங்கள் வர வாய பழுதுட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ராத்திரி தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து சீரியஸாலாம் போகாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 ஷார்ட் ஸ்டோரி. நெக்ஸ்ட் எபிசோட்லேயே இது முடிஞ்சு போயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு 2 ஷார்ட் ஸ்டோரி. நான் தான் கொஞ்சம் வளவலன்னு இழுத்து வச்சிருக்கேன். அதனால தான் இது இப்படி ஆயிடுச்சு. எண்டிங்கும் ஆஹா ஓஹோன்லாம் இருக்காது. இந்த சேட் எண்டிங்கும் கிடையாது, ஹாப்பி எண்டிங்கும் கிடையாது. அதுக்கு நடுவில் ரேஜ் பேட்டிங்காக எல்லா ஆடியன்ஸையும் கடுப்பேற்றுற மாதிரி ஒரு எண்டிங் இருக்கும்ல, அப்படிப்பட்ட எண்டிங் தான் இருக்கும் இதில். அதுதான் அவளும் சொன்னால். எனக்கும் அதனால தான் இது போடவே பயமாக இருக்குது. என்னடா இது இப்படிப்பட்ட எண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் எபிசோடு இல்லைன்னா அதுக்கு அடுத்தோட எபிசோடு இந்த ஸ்டோரி அடுத்தோடு அவ்வளோதான். ஒரு 3 தான் எபிசோடு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேட் ரொமான்ஸ் பற்றி பேசணுன்னு நினச்சேன். அது வந்து இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. அதோட சீசன் 1 கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா சீசன் 2 ரெடியாக இருக்குது. வீடியோ ப்ளீஸ், என்னதான் இருந்தாலும் வீடியோ ரெகுலராகவே வராது, அதான். அண்ட் தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரி லான்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னாடி நீ இருக்கிற ஸ்டோரிக்கே அப்லோட் பண்ண தப்பு கிடையாது, இதில் என்னடி புது ஸ்டோரி அப்படின்னுட்டு அதான் நானும் பார்க்குறேன். பட் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு வந்துடுவேன். அதனால் ஸோ எப்படியாவது அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக நான் எழுதின ஸ்டோரி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஓஜி ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூகி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு சொன்ன ஸ்டோரி தான் இது. அவகிட்டேருந்தும் கொஞ்சம் கண்டென்ட் வாங்கணுமா, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சொல்ல முடியல. அண்ட் எனக்கும் டைம் இல்லை தான். ஸோ ஓகே, இதான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, பாய். I love you all. Stay tuned. Bye.